வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சுந்தர் சி, உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறினார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட என்ன சொல்றது, இவர் பண்ண போறாரு அவர் பண்ண போறாருன்னு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் போயிட்டு இருந்தது. வெங்கட் பிரபு பண்ண போறாரு, கார்த்திக் சுப்பராஜ் பண்ண போறாரு, இல்ல ஒரு தெலுங்கு டைரக்டர் பண்ண போறாரு அப்படின்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டைரக்டரோட பேரை சொல்லி அவங்கவுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. யார் பண்ணணும்னு ஒரு வாக்கெடுப்புலாம் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ இதுதான் முக்கியம். தலைவர் 173 RKFI ராஜ்கமலுடைய படத்தை யார் பண்ண போறா? கமல் சார் சென்னை விமான நிலையத்தில் பேட்டியும் கொடுத்துட்டாரு. ஸோ கதை தான் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக அடிச்சிட்டாரு. அதுக்கு நம்ம விளக்கமும் கொடுத்தாச்சு. ஸோ அது ஒரு பக்கம். இப்போ லேட்டஸ்டாக நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா, தனுஷ் இன் அட்வான்ஸ்டு டாக்ஸ் டு டைரக்ட் தலைவர் 173 ப்ரொடியூசர் பை உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரஜினி தனுஷ் ஒன்னாவும், இந்த பக்கம் கமல் அந்த பிக்சரை போட்டு ஃபுல்லா முதல்ல வந்து ஒரு ஸ்டார் ஆக்டர் டு டைரக்ட் சூப்பர் ஸ்டார் ப்ரொடியூசர் பை உலகநாயகன் அப்படின்னு முதல்ல போட்டாங்க. மத்தியானம் ஈவினிங் வந்து இதை போட்டாங்க. ஸோ இதை போட்டது வந்து தனுஷ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் செய்திகள். இப்ப தனுஷ் அப்படின்னா, தனுஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டர். பட் ஒரு டைரக்டரா அவர் எந்த அளவு சாதனை பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அவர் பண்ண ஒரு 3 படங்களுமே என்னை பொறுத்தவரைய 4 படம் பண்ணியிருக்காரு. அதில் 4 படமுமே நான் பார்த்தது கிடையாது. ஒரு படம் கொஞ்சம் பார்த்தேன், அந்த நீக்குன்னு ஒரு படம், NEEK அந்த படம். அது வந்து ரொம்ப ரொம்ப மகா மட்டமான படமாக இருந்தது. அதே தான் அந்த ராயன் அப்படிங்கிற ஒரு படமும் மகா மட்டமான படம். ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான், அந்த பாட்டை வச்சு ஏமாத்தி படம் ஓடினதா கணக்கு காமிச்சாங்க. இட்லி கடை ரொம்ப பிற்போக்கான ஒரு படம். நான் அந்த ஒரு காட்சி கூட பார்த்தது கிடையாது. பட்டு அந்த படத்துடைய கதை, அந்த விமர்சனம், ரசிகர்களுடைய கருத்தெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அதை பார்க்கணுங்கிற தைரியமே வரல. அவ்வளோ பிற்போக்குத்தனமான ஒரு படமாக இருந்தது. அதாவது வெளிநாடு போனாலும் லோக்கலில் வந்து இட்லி கடை வெயி, லைஃப்பில் முன்னேறவே தேவையில்லை, இருக்கிற கிராமத்துல இருந்துக்கங்கிற மாதிரியான ஒரு தவறான கருத்தை பரப்பக்கூடிய ஒரு படமாக. அதாவது அவர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல 50 கோடி 60 கோடின்னு சொல்லி 10 கோடி 20 கோடியில படத்தை எடுத்துட்டு மீதி 30-40 கோடியை சுருட்டுற ஆளா தான் எனக்கு தெரியுது. எல்லாமே ஸ்கேமா தெரியுது. அதுக்கு முன்னாடி பாண்டின்னு ஒரு படம், அது நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பார்த்ததில்லை. தனுஷ டைரக்டரா போட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த படம் வந்து மாபெரும் தோல்வி படமா இருக்கும். இது வந்து ரூமர் தான். அதனால கமல்ஹாசன் ரஜினிகாந்த்லாம் புத்திசாலிகள், தனுஷ் மாதிரியால டைரக்டரா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். காந்தா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். 1940-50கள் அந்த MK தியாகராஜ பாகவதர், தமிழ் இந்திய சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் MKT அவர்களுடைய அதை பேஸ் பண்ணி அதை அப்படியே எடுக்கல, வாழ்க்கை வரலாறு எடுக்கல. அதை அந்த டைமிங், அந்த காலகட்டம், அந்த ஸ்டூடியோ கல்ச்சர் இருந்த காலகட்டம், அன்னைக்கு கதாநாயகன், அன்னைக்கு ஒரு டைரக்டர், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ். இவர் வளர்த்து விட்ட, இவர் உருவாக்கின பையன் தான் துல்கர் சல்மான். அதாவது சமுத்திரக்கனிங்கிற ஒரு மாபெரும் டைரக்டர், அவர் உருவாக்கின பையன் தான் துல்கர் சல்மான். அவன் வந்து மிகப்பெரிய கதாநாயகன் ஆயிடுறான். அவனை வந்து கடவுளா மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த ஒரு நிலைமையில இருக்கான். அப்ப ஸ்டூடியோ வந்து ரொம்ப மூடக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்ப ஒரு படம் பண்ணா தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த படம் பேர் சாந்தா அப்படின்னு இருக்கு. அந்த படத்துல வந்து இவர் நடிக்க ஒத்துக்கிறாரு. நம்ம துல்கர் சல்மான் ஒத்துக்கிட்டதுனால திருப்பி எடுக்கிறாங்க. அதை நீங்க தான் டைரக்ட் பண்ணணும். அந்த ஸ்டூடியோ ஓனர் வந்து கெஞ்சுறாரு இவர்கிட்ட, எங்க அப்பாக்காக இந்த ஸ்டூடியோவை காப்பாத்துறதுக்காக நீங்க பண்ணுங்கன்னு. அவர் ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷ், குருநாதருக்கும் சிஷ்யனுக்கும். சிஷ்யன் என்ன பண்றான், படத்தோட பேரை சாந்தாவை காந்தான்னு மாத்துறான், சீனை மாத்துறான். நிறைய அந்த மாதிரி 2 பேருக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ராணா டக்பதி வராரு. ஸோ இதை வச்சுதான் அந்த படம். இதுல வந்து ஒரு டயலாக் வரும். அதுதான் எதனால இதை சொல்றேன்னா, அந்த ஹீரோக்கும் அந்த டைரக்டருக்கும் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறத மனசுல பதிய வைக்கிறது தான் சொல்றேன். அதுல ஒரு டயலாக் வருது. அது என்னன்னா, இயக்குனர் சொல்லுவார், அவர் சொல்றதை கேட்காம ஹீரோ வந்து வேற மாதிரி பண்ணுவார். அப்ப கடுப்பான இயக்குனர் என்ன சொல்லுவாருன்னா,
டே நான் சொல்றத செய்டா அப்படின்னு நான் சொன்னதை மட்டும் செய்டாம பாரு. இல்ல சார், ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் இப்படி செஞ்சாதான் என்னோட ஆடியன்ஸ் என் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிம்பாரு. அதுக்கு டேரக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ சொல்ற உன் ஆடியன்ஸ்லாம் 50 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க, ஆனா நான் எடுக்கிற படம் இருக்குண்டா அப்படின்னு சொல்லுவாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி படத்தெல்லாம் பார்த்து ரசிப்பாங்களான்னு தெரியாது, ஆனா 500 வருஷம் ஆனாலும் கமல் படங்களை வியந்து பார்ப்பாங்க. அதுதான் ஒரு கலைஞனோட வெற்றி அப்படிங்கிறது. இந்த டயலாக் மூலமாக இதை ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அவர் சொன்னது, இவர் இந்த டயலாக் கேட்கும் பொழுதே எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்தினுச்சு. அதே நேரம் இந்த ரைட்டப் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, கார்த்திக் அன்பே சிவம்னு நினைக்கிறேன், அவர் தான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தாரு. ஸோ அதுவும் நமக்கு ஒத்து போச்சு. நம்ம நினைக்கிறத அவர் கரெக்டாக வார்த்தைகள்ல அழகா எழுதியிருந்தாரு. ஸோ இந்த படத்துல வந்து இந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாகா இருந்தது. இன்னைக்கு ஜெமினி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாள். அதாவது ஒரு காலகட்டத்தில் காதல் மன்னன் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இவங்க தான் மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெமினி கணேசனுக்கு வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள், அவருடைய படங்கள் வந்து கல்யாண பரிசா இருக்கட்டும், தேன் நிலவா இருக்கட்டும், ராமுவா இருக்கட்டும், ஏராளமான பாலச்சந்தர் அவர் சேர்ந்து பண்ண படங்களாக இருக்கட்டும், புன்னகை மாதிரியான படங்கள், ஏராளமான வெற்றி படங்கள், அதுவும் ஸ்ரீதர் அவர் சேர்ந்து கொடுத்த படங்கள் இருக்கே, அதெல்லாம் வந்து மயக்கமா கலக்கமா அந்த பாட்டெல்லாம் வந்த படங்கள்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர் நம்ம ஜெமினி கணேசன். ஜெமினி கணேசன் களத்தூர் கண்ணம்மால கமலுக்கு வந்து அப்பாவா நடித்தவர். ஸோ அவர் வந்து ஜெமினி மாமா அப்படின்னு தான் கமல் சார் எப்பொழுதுமே கூப்பிடுவார். 17 நவம்பர் 1920 பிறந்தவர், 17 நவம்பர் 1920. இவர் காதல் மன்னன் அப்படின்னா பின்னாடி கமலை வந்து காதல் இளவரசன்னு சொன்னாங்க. கமல் சார் வந்து நடிக்க வரும்பொழுது ஜெமினி கணேசன் தான் முதல்ல அவர் வந்து இந்த 2 கட்டாம் வயசுலேருந்து அடுத்தாப்புல இருக்கும் பொழுது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அவள் அப்படி இந்த படம் நான் அவன் இல்லை அப்படிங்கிற படம், நான் அவன் இல்லை படம் வந்து ஜெமினியோட சொந்த படம். அந்த படத்தை பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கேட்கும் பொழுது, இந்த பையன் பெரிய பையனும் இல்லாமல் சின்ன பையனும் இல்லாமல் இருக்கான், இந்த படத்தில் வேண்டாம், அடுத்தாப்புல பார்த்துக்கலாம், கொஞ்சம் வளரட்டும், நான் சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த படத்தில் நீங்கள் நடிக்க வச்சே ஆகணும்னு வந்து ஒரு கதாநாயகியோட தம்பி கேரக்டர், சும்மா ஒரு சீனோ 2 சீனோ வர்ற கேரக்டர், அதில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு ஜெமினி. அப்புறம் கமல் வந்து அரங்கேற்றம் பண்ணது, அதுக்கப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன் பண்ணது, அதுக்கப்புறம் கமல் வளர்ந்து உன்னால் முடியும் தம்பி பண்ணது, அதுக்கப்புறம் மிக 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 வளர்ந்து அவ்வை சண்முகி பண்ணும் பொழுது கமலை ஜொல்லு விடுற மாதிரியாக அந்த வீட்டு ஓனராக வந்து நம்ம ஜெமினி நடித்தது அவ்வை சண்முகியில். ஸோ இப்படிலாம் பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில். ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரு அவ்வை சண்முகி மாதிரியான ஒரு உலக நாயகனாக மாறுற காலகட்டம் வரை ஜெமினி பார்த்துருக்காரு. ஸோ ஜெமினி மாதிரியான கதாநாயகர்களோட ஆசீர்வாதம், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், இந்த மாதிரியான மாபெரும் கலைஞர்களோட ஆசீர்வாதத்தில் தான் கமல் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய கதாநாயகனாக நிற்கிறாருன்னா அதுதான் காரணம். ஸோ இன்னைக்கு வந்து ஜெமினி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாள். காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அவருக்கு வந்து அவரை நம்ம வந்து வி ரிமெம்பர் ஃபாண்ட்லி ஜெமினி சார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு 17 நவம்பர் உள்ள செய்தி.